இந்த வீடியோல என்சிஇஆர்டி ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 10 ஆன கொலோனியலிசம் அண்ட் த கண்ட்ரிஸோட பார்ட் 3 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த வீடியோவில் 5th ரிப்போர்ட் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இந்த 5th ரிப்போர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா 1813 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் தான். இது எதை பற்றின டாக்குமெண்ட் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களே அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் பற்றின ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து இந்த 5th ரிப்போர்ட். இது வந்து ஒரு சீரீஸாக, அதாவது வந்து டாக்குமெண்ட்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சப்மிட் பண்ணும்போது இது 5th அதாவது 5ஆவதாக சப்மிட் பண்ணப்பட்ட ரிப்போர்ட் தான் வந்து இந்த 5th ரிப்போர்ட் அப்படின்றது. இந்த 5th ரிப்போர்ட்டில் மொத்தம் வந்து 1002 பேஜ் வந்து இருக்கும். இதில் வந்து 800 பேஜஸ் வந்து பெங்கால், அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான 2 பிரசிடென்சிலையும் வந்து அங்கே இருந்த ஜமீன்தார்ஸ், அதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய ரயோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அங்கே கலெக்டர் சப்மிட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸான நிறைய விஷயங்கள் வந்து இந்த 5th ரிப்போர்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5th ரிப்போர்ட் அப்படின்றத வந்து ஏன் மேக் பண்ணாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதாவது வந்து நமக்கு தெரியும், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பவருக்குள்ள, அதாவது வந்து பிரிட்டிஷ்லேருந்து அவங்க தான் வந்து வந்திருப்பாங்க. அந்த ட்ரேட் மோனோபொலி வந்து வச்சுருப்பாங்க. அதை எதிர்த்து நிறைய பேர் வந்து அப்போ வந்து அப்போஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷ்லலாம், அதாவது வந்து இங்கிலாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை வந்து இந்தியா, அதுக்கப்புறம் வந்து சைனா மாதிரியான இடங்களில் வந்து அந்த கம்பெனி தான் வந்து பிரிட்டிஷை விட, அதாவது வந்து அந்த அரசாங்கத்தை விட அந்த கம்பெனி தான் வந்து நிறைய லாபம் அடையுது. பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை பிடிச்ச மாதிரிலாம் இல்லை, இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் வந்து அவங்கள ஆட்சி செய்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா பெனிஃபிட்ஸுமே அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் போகுது, மற்ற ட்ரேடர்ஸ்க்கு தான் வந்து எந்த ஒரு இதுவுமே பெனிஃபிட்டுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் இருக்கக்கூடிய நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து தவறாக வந்து பயன்படுத்துகிறாங்க, மிஸ்ரூல் பண்ணுறாங்க, நிறைய வந்து கொள்ளையடிக்கிறாங்க, நிறைய வந்து கரப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து விஷயங்கள் வந்து ப்ரெஸ்லேயும் வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்கும். இதனால அந்த ராயல் சார்ட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து அந்த ட்ரேடிங் பவரை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேட் 18th செஞ்சுரியில், அதாவது 1750s அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, அவங்க ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காகவே வந்து சில கமிட்டிஸ் வந்து நியமனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் வந்து நோட் பண்ணிட்டு வந்து இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கமிட்டி வந்து பப்ளிஷ் பண்ண ஒரு ரிப்போர்ட் தான் வந்து இந்த 5th ரிப்போர்ட் அப்படின்றது. இது ஏன் 5th ரிப்போர்ட்டுன்றாங்கன்னா அந்த சீரீஸில் 5ஆவதாக வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டது தான் வந்து இந்த 5th ரிப்போர்ட் அப்படின்றது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 வருஷமாக நம்ம வந்து இந்த 5th ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு தான் வந்து ஹிஸ்டாரியன்ஸ்லாம் நிறைய வந்து இந்த கான்செப்ட்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த பெங்காலில் வந்து என்ன மாதிரியான பிரிட்டிஷ் ரூல் இருந்தது, மெட்ராஸில் என்ன மாதிரி இருந்தது, ஜமீன்தார்ஸ் எப்படி இருந்தாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 5th ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து முழுசாக வந்து நம்பக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த 5th ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜமீன்தார்ஸ்லாம் வந்து நிறைய வந்து லேண்டை வந்து இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள ரொம்ப வந்து குறைவாக வந்து எழுதப்பட்டிருப்பாங்க. ஆனால் நிஜமாக பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப்பில் அந்த ஜமீன்தார்ஸ்லாம் வந்து அவங்களோட லேண்ட் எல்லாத்தையும் வந்து சேல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க அதுக்குன்னு ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட லேண்டை திருப்பி அவங்கக்கிட்டேயே வர மாதிரியே வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் 5th ரிப்போர்ட்டில் இருக்காது. பட் வந்து அந்த ஹிஸ்டாரியன்ஸ் வந்து அந்த ஜமீன்தார்ஸோட அவங்க இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து எடுத்து பார்க்கும்போது இந்த 5th ரிப்போர்ட்லேருந்து அவங்களோட ரிப்போர்ட்டில் இருக்கிறது, அதாவது அவங்களோட சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது அப்படி இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து புரிஞ்சுப்பாங்க. அதனால 5th ரிப்போர்ட்டில் இருக்கிறது வந்து முழுசாக வந்து அப்படியே வந்து உண்மை கிடையாது. ஜமீன்தார்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து எல்லா லேண்டையும் விற்றுல, அவங்கவுங்க ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க லேண்டை வந்து திருப்பி வந்து எடுத்துக்கிட்டாங்க, நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 5th ரிப்போர்ட் வந்து என்ன சப்மிட் பண்ணாங்க, என்ன மாதிரி வந்து விஷயங்கள் வந்து சொன்னாங்க அப்படின்றது தான் வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து த ஹோய் அண்ட் த பிளக். இந்த ஹோய் அப்படின்றது, இந்த பிளக் அப்படின்றது, இது ரெண்டுமே வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் அந்த லேண்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான். இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா இந்த மண்ணை கிளறி அந்த லே செடியெல்லாம் வந்து நட்டு வைக்கிறதுக்காக வந்து இந்த டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஹோய் அப்படின்றது வந்து பஹாரியாஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய வந்து அந்த டூலாக இருக்குது. அதே மாதிரி அந்த பிளக் அப்படின்றது வந்து சந்தால்ஸ் அப்படின்ற வந்து ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இது வந்து இந்த டாப்பிக்கை இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா
ஆ இது இப்ப வந்து நம்ம வந்து சந்தாஸ், அதுக்கப்புறம் வந்து பஹாரியாஸோட அந்த லைஃப் ஸ்டைல் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இவங்க 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட வந்து எனிமீஸ் மாரி தான் இருப்பாங்க. ஸோ, அதனால தான் வந்து ஹோய் அந்த ப்ளக்குன்னு குடுத்துருக்காங்க. ஸோ, நெக்ஸ்ட் வந்து அந்த டாபிக் உள்ள போயிடலாம். இப்ப நம்ம இதுவரைக்கும் வந்து பெங்கால்ல இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா தான் வந்து பார்த்தோம். அதாவது வந்து அந்த பிளெயின் சர்ஃபேசஸ் இருக்கு இல்லையா? அத தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அங்க இருக்கக்கூடிய வந்து விவசாயிகளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? ஜமீன்தார்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு, இப்போ நம்ம பெங்கால்ல இருக்கக்கூடிய அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அங்க இருக்கக்கூடிய மக்களோட அதாவது வந்து அந்த ட்ரைபல் பீப்பிள்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ராஜ்மஹால் ஹில்ஸ் அப்படின்றது அங்க இருக்கு. அதுல வந்து அந்த பஹாரியாஸ் அப்படின்ற வந்து ஒரு கம்யூனிட்டிய சார்ந்தவங்களும், அதே மாரி அந்த சந்தால்ஸ்ன்றவங்களும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வீடியோல பஹாரியாஸ் வந்து பத்தி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோல சந்தால்ஸ் பத்தி வந்து பார்த்துடலாம். 19த் செஞ்சுரியோட ஆரம்ப காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, புக்கானான் அப்படின்ற வந்து ஒரு டிராவலர் வந்து இந்த ராஜ்மஹால் ஹில்ஸ வந்து டிராவல் பண்றாரு. அப்படி அவர் டிராவல் பண்ணும்போது, அங்க வாழக்கூடிய பஹாரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் வந்து இவரு கூட வந்து ரொம்பலாம் வந்து மிங்கிள் ஆகல. இவர் வந்து ஒரு டிராவலர் இல்லையா? எங்க போனாலும் வந்து அந்த மக்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் பத்தி தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்ட்டயே பேசி வந்து தெரிஞ்சுப்பாரு. பட் அவரால வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து கம்யூனிகேட் வந்து பண்ண முடியல. அவங்க வந்து இவர ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால இவர்ட்ட வந்து இவரு வந்து அந்த மக்கள பத்தி அவங்க கிட்ட கேட்டு அவங்களோட முழு லைஃப் ஸ்டைல் வந்து எழுத முடியல. சும்மா அவர் பார்க்கறத வச்சு தான் வந்து இந்த மாரி இங்க ஒரு ஹில் இருந்தது. இங்க இந்த மாரி பீப்பிள் இருந்தாங்க. அவங்க இந்த மாரி இருந்தாங்க. அப்படின்ற ஒரு சின்ன குறிப்பு தான் வந்து இவரோட ஜர்னல்ல இருந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா வந்து அந்த இயர்லியர் 19த் செஞ்சுரியில அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு நோட்ஸ் வந்து இவரு மூலியமா நம்ம வந்து நமக்கு வந்து கிடைக்குது. பட் இந்த பஹாரியாஸ பத்தி நம்ம இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இன்னும் அந்த ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய நெறைய ரெக்கார்ட்ஸ பத்தி தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அந்த மாரி லேட் 18த் செஞ்சுரியோட ரெவென்யூ ரெக்கார்ட எடுத்து பார்க்கும்போது, இந்த ஹில்ஸ்ல வாழ்ந்த அந்த கம்யூனிட்டிய சார்ந்தவங்க வந்து பஹாரியாஸ் அப்படின்றவங்க வந்து இந்த ரெக்கார்ட் மூலியமா தான் வந்து நமக்கு வந்து தெரிய வருது. அதே மாரி இந்த ராஜ்மஹால் ஹில்ஸ்ல வாழக்கூடிய இந்த பஹாரியாஸ் அப்படின்றவங்க வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து கல்டிவேஷன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த இருக்கிற அந்த இதெல்லாம் எரிச்சு விட்டுட்டு, அந்த லேண்ட் வந்து ஹீல் ஆகுறதுக்காக கொஞ்சம் டைம் குடுத்துட்டு, வேற இடத்துல போய் திருப்பியும் வந்து கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அதாவது ஒரே இடத்துல பண்ணாம, பேட்சஸா வந்து ஒரு ஒரு இடத்துலயும் வந்து பண்ணிட்டு போவாங்க. இதுதான் வந்து நம்ம ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்ற மாரி வந்து சொன்னோம். இந்த மாரி இவங்க ஷிஃப்டிங் கல்டிவேஷன்ல வந்து பல்சஸ், மில்லட்ஸ் இந்த மாதிரி வந்து நெறைய விஷயங்கள் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இந்த கல்டிவேஷனுக்கு அவங்க வந்து ஹோய்ஸ் அப்படின்ற அந்த கல்டிவேட்டர் டூல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அந்த மஹுவா அப்படின்னு சொல்லக்கூடிய மலர வந்து ஃபுட்டுக்காகவும், சில்க் கக்கூன்ஸ் அதுக்கப்புறம் ரெசின் இதெல்லாம் அவங்களோட வியாபாரத்துக்காகவும், வுட்ட வந்து சார்கோல் ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இது இல்லாம மரத்துக்கடியிலலாம் வந்து புல்வெளிகள வந்து மேட் மாதிரியான அதாவது பேட்சஸா வந்து ரெடி பண்ணி, அத வந்து கால்நடைகளுக்கு வந்து ஃபீட் பண்றதுக்காக வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாரியும் வந்து சொல்றாங்க. பெரும்பாலும் இந்த பஹாரிஸோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ஹண்டர், ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ், ஃபுட் கேதரர்ஸ், சார்கோல் ப்ரொடியூசர், சில்க் ஃபார்ம் ரியரர்ஸ் இந்த மாதிரியான தொழில்கள வந்து இவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி நெறைய தோப்புகளுக்கு நடுவுல, குறிப்பா வந்து அந்த புளியந்தோப்புலாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி தோப்புக்கு நடுவுல வந்து அந்த புளியந்தோப்பு, மாந்தோப்புக்கு நடுவுல வந்து அவங்களோட அ வீட வந்து சின்ன சின்ன ஹட்டா வந்து கட்டி வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இந்த பஹாரியாஸ்க்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சீஃப் வந்து இருக்காரு. அவரு தான் வந்து அந்த குரூப்போட யூனிட்டிக்கு வந்து முக்கிய பொறுப்பா இருக்காரு. இது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள வந்து ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, அத வந்து தீர்த்து வைக்கிறது, மத்த ட்ரைபல் கூட வந்து இவங்க வந்து பேட்டில் பண்றதுக்கான நெறைய வந்து விஷயங்கள வந்து குடுக்குறது, அவங்கள வந்து கைட் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து இந்த சீஃப் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது அந்த குரூப்போட சீஃபா வந்து அதெல்லாம் வந்து மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க வந்து என்னதான் வந்து அந்த ஃபுட் கேதரிங் அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன்லாம் பண்ணாலும், இவங்களுக்கு நெறைய காலங்கள்ல வந்து அந்த பஞ்சம் அப்படின்றது வந்துருது. எல்லா நாள்லயும் வந்து அந்த விளைச்சல்ன்றது இருக்குல்ல. மலைப்பகுதியில வாழ்றாங்களே, அதனால அந்த என்விரான்மென்டல் அப்படின்றது வந்து இவங்க வாழ்றதுக்கு சரியா எல்லா நேரத்துலயும் வந்து பொருந்தி வராது. அந்த மாரி அவங்களுக்கு பஞ்சம் வர காலகட்டத்தில என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து நகர்ப்புறங்கள்ல வந்து போயிட்டு நெறைய வந்து அந்த ரைட் பண்றது. அதாவது அவங்க கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு வர்றது. இல்லன்னா வந்து பொலிட்டிக்கல் விஷயமா அவுட் சைடர்ஸ் கிட்ட வந்து நெகோஷியேட் பண்றது. "நீ எனக்கு இத தந்தா நான் உனக்கு அத தரேன்." அப்படின்ற மாரி வந்து பண்றது. அந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, பெங்கால்ல இருக்கக்கூடிய ஜமீன்தார்ஸ் கிட்ட இவங்க என்ன மாரியான ஒப்பந்தம் வந்து போடுறாங்கன்னா, "நீங்க வந்து எங்களுக்கு வந்து காசு குடுங்க. நாங்க வந்து உங்களுக்கு இங்கேருந்து வந்து அந்த இதெல்லாம் வந்து
ஹில்ஸ்ல வந்து என்னலாம் கிடைக்குதோ அத வந்து குடுக்குறோம் அப்படின்ற மாரி வந்து ட்ரீட் பண்றாங்க. அதேமாரி ட்ரேடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து காசு வாங்கிக்கிட்டு, அந்த ட்ரேடர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து அந்த பயணம் பண்ணி தானே வந்து அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கிட்டு வரும்போது அந்த மலைய கடந்து போக வேண்டிய நேரத்துல, அவங்களுக்கு வந்து புரொடெக்ஷன் குடுக்குறது. அதாவது இவங்க ஆளுங்க வந்து இவங்கள அட்டாக் பண்றாத அளவுக்கு, இல்லன்னா வந்து மத்த ஆளுங்க வந்து அந்த ட்ரேடர்ஸ் வந்து அந்த மலை வழியா வந்து போகும்போது யாரும் அட்டாக் பண்ணாத அளவுக்கு வந்து, அந்த பாதுகாப்பு அப்படின்றது வந்து இந்த பஹாரியர்ஸ் வந்து அந்த ட்ரேடர்ஸ்க்கு குடுப்பாங்க. அதுக்கு பதில் இந்த ட்ரேடர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பணம் குடுப்பாங்க. இந்த மாரி ட்ரேடர்ஸ் வந்து அந்த மலை வழியா போகும்போது, அவங்களுக்கு வந்து காட் மாதிரி வந்து அதாவது வந்து புரொடெக்ஷன் அப்படின்றது வந்து இந்த பஹாரியாஸ் வந்து தருவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. நம்ம இந்த மாரி வந்து என்னதான் வந்து நெகோஷியேஷன் அவங்க பண்ணாலும், நெறைய இடங்கள்ல இந்த நெகோஷியேஷன் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு வந்து பொருந்தி வரல அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, 18த் செஞ்சுரியோட கடைசி 10 வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்து அதாவது அந்த செட்டில்டு அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்து ஈஸ்டர்ன் இந்தியாலலாம் வந்து அக்ரெசிவா வந்து வளர ஆரம்பிக்குது. அந்த மாரி வளர ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பெங்கால்லயும் இந்த பிரிட்டிஷ் அப்புறம் வந்து ஜமீன்தார்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஜமீன்தார், ஜோகிதார்ஸ் இவங்கலாம் வந்து அன்கல்டிவேட்டட் லேண்ட் இருக்குல்லையா, அதாவது அந்த ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் வந்து மத்த இடங்கள்லலாம் வந்து கல்டிவேஷன் அப்டின்றத வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது அங்க இருக்கக்கூடிய காடுகள்லாம் வந்து அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அந்த மக்கள வந்து வெளில தள்றது, இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து அந்த பெஹாரியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பெஹாரியர்ஸ வந்து இவங்க வந்து ஒரு அன்எஜுகேட்டட் இல்லன்னா வந்து அன்சிவிலைஸ்டு இவங்கலாம் வந்து கொஞ்சம் அழுக்கானவங்க, இப்டி இவங்களுக்கு நாகரிகம் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல வந்து அவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்களோட ஃபாரஸ்ட்ட வந்து கல்டிவேஷன்க்காக செட்டில்டு கல்டிவேஷன்க்காக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அந்த மக்கள அடுக்கி ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. அந்த அந்த ஃபாரஸ்ட்லயும் வந்து கல்டிவேஷன் அப்படின்றத வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பஹாரியாஸ்னால வந்து இவங்கள வந்து ரொம்ப அப்போஸ் பண்ண முடியல. அதனால இவங்களும் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்றத வந்து லைட்டா வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் வந்து இவங்கலாம் இந்த மாரி பண்ணாலும், அவங்களால ரெகுலரா வந்து அந்த மாரி அக்ரிகல்ச்சர் அப்படின்றத வந்து பகரைஸ் மூலியமா வந்து பண்ண முடியல. ஏன் அப்டின்னா, அவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் இங்க லேண்ட்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து நெறைய வந்து சண்ட போடுறது, இல்லன்னா அவங்கள்ட்ட வந்து பறிக்கிறது, நெறைய வந்து பிரச்சனைகள் வருது. இத வந்து தடுக்கிறதுக்காக இந்த பிரிட்டிஷ் ஆஃபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த பஹாரியாஸ வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால என்ன பண்றாங்க அப்டின்னா, 1770ஸ்ல இவங்க வந்து ரொம்ப பண்ணாங்க. இந்த பஹாரியாஸ்லாம் ரொம்ப இது பண்ணாங்க அப்டின்னா, அவங்கள வந்து ஈவன் கொல்றதுக்கு கூட வந்து ஆர்டர்ஸ்லாம் வந்து குடுக்குறாங்க. பட் இந்த மாரி வந்து அந்த பஹாரியாஸ்க்கும், இந்த லேண்ட்ல இருக்கிற அஃபிஷியல்ஸ்க்கும் நெறைய வந்து பிரச்சனை போயிட்டே இருக்கு. அதனால அந்த பஹாரியாஸ்க்கு வந்து இங்க லேண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது இப்டிதான் இந்த பிரிட்டிஷ்னாலே இப்டிதான் அந்த ஒயிட்ஸ்லாம் இப்டி இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து ரொம்ப கொடூரமானவங்க. பவர நம்ம மேல வந்து செலுத்துறாங்க. நம்மள வந்து அழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிக்குது. இது வந்து அந்த பிரிட்டிஷ் அஃபீஷியல்னால வந்து ரொம்ப கட்டுப்படுத்த முடியல. எப்ப பாரு வாரு, எப்ப பாரு கொல்றது அப்படின்றத வந்து அவங்களால இது பண்ண முடியல. இதுக்கப்புறமா 1780ஸ்ல அகஸ்டஸ் அப்படின்ற ஒரு கலெக்டர் வந்து வராரு. இவர் வந்து பஹல்பூரோட ஒரு கலெக்டரா வந்து இருக்காரு. இவரு வந்து ஒரு பாலிசிய வந்து கொண்டு வராரு. என்ன அப்படின்னா, இந்த பஹரியாஸோட சீஃப்க்கு வந்து நாங்க ஆனுவலா வந்து இவ்வளோ அமௌண்ட் குடுத்துர்றோம். அதுக்கு பதில் நீங்க வந்து உங்க ஆளுங்க வந்து எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணாம வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. சில லீடர்ஸ் வந்து இத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சில லீடர்ஸ் வந்து இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. பட் சில லீடர்ஸ் வந்து இத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, சரி நாங்க பணம் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த புரொடெக்ஷன் அப்படின்றத தரோம்ன்னு. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த லீடர்ஸ அவங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்து லாஸ்ட் அத்தாரிட்டி அதாவது வந்து இவன்லாம் நமக்கு இனிமே தலைவரே இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி என்ன இந்த தலைவர் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாரி என்னதான் இவங்க வந்து காசு குடுத்துட்டு, இவங்களுக்கு வந்து புரொடெக்ஷன் குடுத்தாலும், பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து இவங்கள ஒரு சீஃபாலாம் நடத்தல. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து இவங்க ஒரு எம்ப்ளாயி மாரி தானே. அதனால வந்து ஒரு எம்ப்ளாயி மாரி தான் வந்து நடத்துறாங்க. ஸோ அந்த மாரி அவங்களோட அத்தாரிட்டி அப்படின்றத வந்து அந்த பஹரிஸோட சீஃப் வந்து இழக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பஹரியர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, சரி இதுக்கப்புறம் வந்து நெறைய கொலைலாம் நடக்காம இருந்ததுனால, நாங்களும் வந்து காட்டுக்குள்ள ரொம்ப வந்து டீப்பாலாம் போகல. அந்த மவுண்டன்லாம் இது பண்ணல. நாங்களும் வந்து அவுட் சைடர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப வார்லாம் வந்து வச்சுக்கல அப்டின்ற மாரி வந்து, அவங்களும் வந்து ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில தான் வந்து அந்த புச்சா சாரி புக் அ புக்கானன் அப்படின்ற டிராவலர் வந்து இந்த ராஜ்மஹல் ஹில்ஸுக்கு வந்து வராரு. 1810லேருந்து 1811 வரைக்கும். அந்த நேரத்தில தான் வந்து இந்த பஹாரியாஸ்லாம் வந்து அவர வந்து ரொம்ப சஸ்பிஷியஸா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பேச்செல்லாம் குடுக்கல. ஸோ அத வச்சு தான் அவர் வந்து அவரோட ஜர்னல்ல வந்து இந்த மாரி எழுதியிருப்பாரு. ரொம்ப டீட்டெயிலா வந்து அந்த பஹாரியாஸ் பத்திலாம் வந்து எழுதியிருக்க மாட்டாரு. ஓகேவா? இதனால தான் வந்து அவரால எழுத முடியாம இருக்கும். ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வெள்ளைக்காரங்கலாம் வந்து இப்படிதான் நம்மள வந்து ரொம்ப அடக்குறாங்க அப்படி இப்படின்லாம் வந்து நெனச்சுட்டு இருந்ததுனால தான் வந்து அவங்க வந்து அவங்க கூட இன்டர் கனெக்ட் ஆகாம வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது மட்டும் முடியல. அதாவது வந்து இந்த
பஹாரியாஸ்க்கு இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த லேண்ட்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் த்ரெட்டா வந்து தெரியல. இதுக்கப்புறமா சந்தால்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து என்டர் ஆக ஆரம்பிக்கிறாங்க இந்த ராஜ்மஹால் ஹில்ஸ்ல. அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து நெறைய விஷயங்கள் வந்து போகுது. அதாவது இந்த சந்தால்ஸ் அதுக்கப்புறம் வந்து பஹாரியாஸ வந்து அந்த டூல் மாரி எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அந்த பிளக் மட்டும் ஹோய்ன்னு இருக்குல்லையா, அது மாரி எடுத்துக்கிட்டோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த பஹாரியாஸோட இடத்த வந்து அதாவது அந்த ஹோயோட இடத்த வந்து அந்த பிளக் வந்து புடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்றாங்க. அதாவது அந்த ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்குல்லையா, அதோட அடிவாரம்லாம் வந்து ஃபுல்லா வந்து அந்த சந்தால்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த பஹாரியாஸ் வந்து இன்னும் டீப்பரா வந்து அந்த ராஜ்மஹால் ஹில்ஸ் உள்ள வந்து போக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம சந்தால்ஸ் பத்தி டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.